ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை நம்ம கடையில் எப்படி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணணும் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஆயுத பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் வந்து பூ எல்லாமே தோரணம் எல்லாமே தொங்க விட்டுருக்கோம் சேல் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னால் ஒரு க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கோம், கடை எப்படி க்ளீன் பண்ணோம் ஆயுத பூஜைக்கு அப்படின்ட்டு. அதையுமே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே நிறைய வீடியோஸ் இருக்குது, அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க பூஜை பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியத்தில் எல்லாமே இந்த ஆயுத பூஜை ஐட்டம்லாம் கொஞ்சம் சேல் ஆகுங்களா, அதனால எப்போவுமே நைட்டு தான் சாமி கும்பிடுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் மதியமே வீட்டில் சாமி கும்பிட்டு வந்துட்டேங்க. பொங்கல் இதெல்லாம் மட்டும் அப்புறம் ஈவினிங் போய் வச்சுக்கலாம், ஏன்னா நைட்டு தானே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டேங்க. சேல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 போல் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் சுண்டல் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேங்க. 9 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கேமரா அந்த திங்ஸ் எல்லாத்துக்குமே பொட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாமி படம் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு படையெல்லாம் போட்டு சாமிக்கு தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சேங்க. பாப்பாவுமே அவங்க புக்ஸ்க்கு எல்லாமே குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்டுடியோவில் பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஃபேன்சிக்குமே தீபம்லாம் காமிச்சிட்டேங்க. வெளியில் கார் பார்க் பண்ணியிருந்தோம், காருக்குமே தீபதூபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் கற்பூரம் ஒன்று கொளுத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வந்து தேவாரம் சொன்னாங்க. தேவாரம்ன்றது வந்து தெரிஞ்சிருக்கும், பாலும் தெளிந்தேனும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை சொன்னோம் நானும் பாப்பாவும். தேவாரம் சொல்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாய் வந்து நல்ல படிப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பாப்பாவுக்கு தெரியாது அப்படின்றனால நான் வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தேங்க. அதோட பூஜை முடிஞ்சு. உங்களில் எத்தனை பேர் தேவாரம் பாடியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். 1000 வலை வைக்கலான்னு சொல்லி எடுத்தேங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருந்துச்சுங்க, மெயின் ரோட்டில் இருக்கனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் போனதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வண்டி போனதுக்கப்புறம் வச்சேங்க. எனக்கே பட்டாசுனா பயங்க, ஆனால் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம், போன டைம் இந்த டைம் தாங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாசு வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த பக்கமும் இந்த பக்கம் எந்த பக்கம் தேய்க்குதுன்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமாக வெடிச்சிருச்சுங்க. அப்புறம் பார்த்தா பூசணிக்காய் எல்லாமே காருக்கு கடைக்கு எல்லாமே சுற்றி உடச்சாச்சுங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு லெமன்லாம் 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைமே பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 1, 2 பேர் மட்டும்தான் போயிட்டுருந்தாங்க. ஏன்னா எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப டைம் ஆகி போனனால. நாங்கள் வந்து சிவகாசிக்கு போயிட்டு பட்டாசு வாங்கினது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அது எல்லாமே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.